அஜித் அவர்கள் கொடுத்த கருத்து அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான ஒரு கருத்து. அவர் குறிப்பிட்டு தளபதிக்கு ஆதரவு இல்ல அரசுக்கு எதிர்ன்றது இல்ல. அங்க என்ன ஒரு நடந்ததோ அதை அப்படியே கொடுக்கிறார். அது தளபதிக்கு ஆதரவான ஒரு பதிலாக ஒரு சூழ்நிலையை அங்க உருவாக்குது. ஏன்னா அதான் உண்மையும் கூட. அங்க ஒரு குறிப்பிட்ட நபரை டார்கெட் பண்ண மாதிரி அங்க அரசியல் செய்யல அஜித்குமார் அவர்கள். யதார்த்தம் என்னவோ அங்க அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தைரியமாக வெளியே சொன்னார். இதை சொல்றதுனால ஆளுங்கட்சி நமக்கு வந்து ஒரு இது கொடுக்கும் அப்படின்னு கூட அவர் பெருசா யோசிக்கல. இருந்தாலும் அவர் செஞ்சார். உதயநிதி கூட அந்த மாதிரி அந்த கேள்விக்கு வந்து செய்தியாளர்கள் உதயநிதி அவர்களிடம் கேட்கிறாங்க அந்த கேள்வியை. அஜித்குமார் இந்த மாதிரி வந்து சொல்லிருக்காரு, திமுகவுக்கு எதிராகவும் விஜய்க்கு ஆதரவாகவும் சொல்ற மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது அதை மழுப்பிட்டு தான் போறாரு உதயநிதி அவர். நான் இன்னும் பார்க்கல, அந்த செய்தியை வந்து நான் இன்னும் இது பண்ணல அப்படின்னு. அப்போ திமுகவுக்கு தான் அது புரியுது. அப்போ இது வந்து பலமாக அஜித்குமார் அவர்களுடைய செய்தி, அந்த பதில் தளபதிக்கு தான் ஆதரவாகவும் பலமாகவும் போகுதுன்னு இதை அஜித் ரசிகர்களும் வரவேற்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வரவேற்றிருக்கிறாங்க. அப்போ அந்த வாக்கு அவர்களுக்கு போகுதுன்னா நல்ல விஷயம் தான். வரட்டுமேன்றேன். புதுசா ஒரு ஆள் வரட்டுமேங்க. அதுவும் அவருடைய ஒரு நண்பராக இருக்கக்கூடியவரே ஒரு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா தாராளமா அதை வந்து அஜித் ரசிகர்கள் அதை வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுல எந்த தவறுமே கிடையாது. புதுசா வரணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். புதுசா மாற்றங்கள் வரணும். இந்த சமயத்துல இந்த 2026 தேர்தல் ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு வழியாக இருக்கணும்.